மறந்துட்டியா? மறந்துட்டியா? கைஸ் ஹீரோ மீட் பண்ண கதை தான் கைஸ். அதாவது ஞானவேல் சார் சொல்லிட்டாரு ஜிவி பிரகாஷ் சார் போய் மீட் பண்ணுவோம் அப்படின்ட்டாரு. சரி ஓகே ஜிவி சார் மீட் பண்ணுவோம் அப்படின்னா அவங்க நமக்கு மைண்டில் ஓடுறது எல்லாமே என்னென்னா மறந்துட்டியா, நான் மறந்துட்டியா, இதே தான் ஓடின்னு இருக்கு. ஏன்னா ஒரு பாட்டுக்கெல்லாம் பெரிய ஃபேனு. ஆல்ரெடி ஒரு 45 அப்போவே ஒரு 40-45 ஃபிலிம்ஸ் பண்ணிட்டாரு. நான் சரி ஓகே போகிறோமே சிலிக் ஜிப்பாலாம் போட்டுன்னு நம்ம இது வரைக்கும் நிஜ மியூசிக் டைரக்டரை பார்த்ததே இல்லை. இது வரைக்கும் பார்த்தது எல்லாம் போலி. ஓகே ஃபஸ்ட்டு டைம் ஒரு ப்ராப்பர் மியூசிக் டைரக்டர் ப்ராப்பர் ப்ரொடியூசர் இதோட போகிறோமா. ஃபஸ்ட்டு போகும்போது சரி இவர் எப்படி நம்மளை ட்ரீட் பண்ணுவார் என்னன்னு பார்த்தா சிலிக் ஜிப்பாலாம் இல்லை கைஸ். ஒரு டிஷர்ட்டு ட்ராக்கோட வராப்பில் சொல்லுங்கள் அப்படின்னாரு. அவர் ஞானவேல் சார் பேசினார், ஓகேன்ட்டாரு. எதுவுமே இல்லை கைஸ், ஓகேன்ட்டார், அவ்வளோதான். சரி ஞானவேல் சார் கிளம்புனதுக்கப்புறம் கேள்விலாம் கேட்பாரு, யார் என்ன பண்ணியிருக்க, ஏன்னா அவரே ஒப்படைக்கிறாருல ஹீரோவா ஃபஸ்ட் டைம். சரி ஓகே கேட்பான்னு பார்த்தா எதுவுமே கேட்கல கைஸ். சொல்லியா பார்த்துக்கலையா அப்படின்ட்டு கம்போசிங் ஆரம்பிச்சிட்டோம் கைஸ். அன்பேலாம் பண்ணியாச்சு கைஸ். ஆக்சுவலி எப்படின்னா அவர் 2 நேஷனல் அவார்டு வாங்குறதுக்கு அப்புறமும் அதே மாதிரி தான் இருக்காரு. இப்போ கூட மீட் பண்ணேன். இப்போ நானும் அவரும் இல்லை டெய்லி வந்து ஐ லவ் யூ அந்த மாதிரி பேசுறது இல்லை. எப்போ மீட் பண்ணுறோமோ அப்படியே டே 1லேருந்து அப்படியே பேச ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பேசுவோம். அதாவது ஆனால் யாரையும் திட்டலாம் மாட்டோம். அவருக்கு அந்த அந்த சூப்பர் கேரக்டர் இருக்குது, எனக்கும் அந்த கேரக்டர் இருக்குது. நாங்களும் அது என் கேரக்டரே நான் சூப்பர்னு சொல்லிக்கிறது இல்லை, அவருக்கு அந்த கேரக்டர் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் பாட்டுக்கு சில்டாக இருப்போம் கைஸ். அண்ட் ஹீரோ ரெடி, ப்ரொடியூசர் ரெடி, எல்லாம் ஒரிஜினல் பீப்புள். ஓகே தானே தோணுதானே. இப்போ பார்த்துக்கோங்க கைஸ், நாங்கள் ரெடி. இப்போ அடுத்து எப்படி நாங்கள் வந்து இந்த டார்லிங் நடந்தது, அடுத்து ஒரு அவெஞ்சர்ஸை சேர்த்த என் அசிஸ்டன்ட்ஸை அந்த கதையை அடுத்து சொல்கிறேன். ஓகே கைஸ், பாய் கைஸ்.